சொல்லிச்சு. நம்ம சேனலில் வந்து மீம் ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, அப்போலாம் வாரத்துக்கு முன்னாடி போடுவோம். இப்போ எங்கே போடுறதே இல்லை. ஸோ வந்து அதை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். திரும்ப வர மாட்டேன்னு ஆட்டை போட்டிக்க, திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து ஷோ கொண்டு வந்திருக்கேன். இங்கே வந்து மீம் ரியாக்ஷனாக வரும், கேப்டனுக்குள்ள வந்து ஷார்ட்ஸாக வரும். ஓகேவா, இதே விஷயம். ஸோ வந்து ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. இப்போ வந்து நிறைய இந்த லவ்வர்ஸ் டே வந்து இப்போ வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல மீம்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஓவரெல்லாம் பேச விரும்புகின்றோம். டக்குன்னு போயிடலாம் வாங்க. நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீல் ஓடி இருக்கான். யாரு तुम्हारा पुराना आशिक आज फिर पीछे भाग रहा है. இவதான் கல்யாணம் மாப்பிளையோ? गाड़ी लाना पड़ेगी. ड्राइवर गाड़ी रोक के साइड में लगाओ. நிறுத்துறா. ஓ, ஃபைட்டு போல, சண்டை நடக்க போகுது போல. போறா இறங்கி அடிக்கும். டேய், என்னடா இது? இறங்கி அடிப்பாடு பார்த்தா இது வேற மாதிரி ஐடியா இருக்குது. இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. கமெண்ட் செக்ஷன் வேற லெவலு. டிரைவர் ஒன் ரவுண்டா. கமெண்ட் போட்டதால என்னடா இடுபோட்டு வச்சிருக்கீங்க? தின்னமா ஏன் ஃபீல்டு உண்டி மாவா? அது எனக்கும் ஃபீல்டு இருக்காடுங்க. என்ன ஃபீலிங்? ஆனா வேற லெவல்ல அப்பா. தூத்துக்குடி கொட்டனார் தூக்கி போட்டு டேய், என்னடா பாட்டு இது? வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தா வந்து ரூம்பு இல்ல, இது நிஜமா பாட்டு இப்படிதான் இருக்கா? என் காடு கேக்குதா தெரியலையே. பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு மிஞ்சி கக்குதே கண்ணையே மிஞ்சி இங்க மரம் காத்து. இது என்ன பாட்டு தெரியல. இது இன்ஸ்டா பேட்டா போயிட்டு கிடக்குது போல. இது தலைவன் அறிவத்தெல்லாம் பாடல போலக்குது. இது வந்து வேலை பார்த்துருக்காங்க வச்சு. ஆக்சுவலி இது இன்ஸ்டால ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இது ஒரு பேக் சைடு வச்சிருக்கு. பேக் சைடு என்ன பண்ணா விஜய் குட்டிமான்னு ஒருத்தர் இன்ஸ்டா பேஜ்ல வந்து எல்லாம் பேட் கம்மானே வச்சு ஒருத்தன் பாடு போட்டிருக்கான். அந்த பாட்டு தான் இது. முன்னொரு காலத்துல 80s பார்க்கும்போது நரநர அப்படின்ட்டு அது நரநர, அப்புறம் திரும்பி பாடுறா, அந்த பாட்டெல்லாம் ஈக்குவலா இந்த பாட்டு இப்போ இன்ஸ்டால போயிட்டு இருக்கு. சரிங்க, அதுக்கு வந்து அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. சும்மா இருக்க முடியலையாடா உங்களுக்கு? என்ன பண்றாங்க தெரியுமா? கேளுங்க, அதை கொஞ்சம் அந்த சாங் கொஞ்சம் கேட்டு வாங்க. தூத்துக்குடி கொட்டனார் இதோட நிப்பாட்டிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. என் வாய் என் வாய் நான் வந்தவன்டே கேட்டு விட்டுருவேன்டா நானு. என்னடா இது? அவன் தான் அசிங்கமா போட்டு வச்சிருக்கான்னு பார்த்தா இவங்களும் பயங்கர அசியம் பேசிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு மாடா இருக்காங்க. வாயத்திறந்தா இப்படி இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. வாயத்திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா. அடுத்து ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. சொன்ன மாதிரி நாய் பாவம். அதுவே வந்து ரோட்ல வந்து சோறு பத்துக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட போய் நீ பண்ணா அதுக்கு நீட்டு வேற விடுறாடே. நீ ஏறி அடிக்காமல நம்ம காலமா நீ என்ன கேட்ட? குட்டி போட்டா 2 குடுக்கலாம். டேய், நீ எதை சொல்ற? என்னடி சொல்ற? கடைசியா இவன் நாயை விட்டு வைக்கல. இது பொண்ணு கிடைக்காத விரக்தியில் எங்க தலைவன் நாய் கூட குடும்ப நடத்த போயிட்டாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ரீல்ஸ் போலாம். இப்படியா அனில் அல்லாவா? ஐயோ, நான் இதை எந்த மசூதியில தேடுவேன்? மவுண்ட் ரோடு மசூதியா? ட்ரிபிளிகேணி மசூதியா? ஐயோ சாமி, இல்ல இது ஏதோ வந்து ஆமையில் வன்மத்தோடு போட்ட மாதிரி இருக்கு. இதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லிவிட்டேன். ரேண்டமா தான் போறேன், ரேண்டமா தள்ளும் போது வருது, அவ்வளவுதான். சார், நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கவுண்டமணி வேஷ்டி பார்டர் கலர் தான் ஹைலைட். என்ன இருக்குது? ஏய், ஜூம் பண்ணுங்க. டேய், டிவி கலர் அப்பயே மனுஷன் கட்டிருக்காரு. இங்க பாரு, சும்மா டிவி கலர் இருக்கு கவுண்டமணி இதுல. இங்க பாரு, என்னமா கண்டுபிடிக்கிறாங்க? அடில் நல்லா பார்த்தவுடன் திருத்தி விட்டேன். அணில் குஞ்சுகள் தாக்கப்பட்டது. ஓகே, இது நான் காரணம் கிடையாது சொல்லிவிட்டேன். இது வந்து ரேண்டமா தான் வந்துச்சு. இதான் யாரானா மார்க் மாமா போய் கேளுங்க. இந்த ரீல போட்டவனையும் மார்க் மாமா போய் கேளுங்க. ஓகேவா? ஏகத்துக்கு வர சண்டைக்கு வராதீங்க. Oh, so cute. Can I pet? Yeah. அடப்பாய். அடி
அடிப்பேன் நெருப்புல பிஎஸ்சி அடிப்பேன்டாக்கா மூடிட்டு இருக்கணும் நாய் சொன்ன மாதிரி ஏண்டா எவ்வளவு பேர் இருந்தா எவன்றே உசார் பண்ணிட்டு போவேன் அப்படின்ட்டு நாய் காண்ட அடிச்சு போலகுது. நாயோட என்னதான் எனக்கு மீம்ல வச்சிருந்தானோ நாய் ரியாக்ஷன் பாருங்க எப்படி முறைக்குதுட்டு அவனை. இதான் சார் நம்ம பயலுங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஷீ ஷாக்டு என்ஜாய்டு ஹாப்பி அட் தி சேம் டைம். டேய் அது யாருடா அத கடவுளே. டாக் வில் ஸ்டாப் யூ. கரெக்ட் தான். நாய்கள கடுப்போட முறைச்சு பாக்குதுங்க பாருங்க. வெளியில வாடி உன் குரவலை கடிச்சு துப்பல. ஓகே அடுத்து ஓடு. பின்ன வேண்டா நான் கஷ்டப்பட வண்டி ஓடிட்டு இருப்பேன், நீ ரொமான்ஸ் பண்ற பின்னாடி அவளை கடுப்பு இருக்கிற பொண்ணுக்கு தள்ளிட்டு போயிடுச்சு. அட கடவுளே பாவம்டா. ரெஸ்பெக்ட் ஃபார் பைலட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு டிசர்வ்டு. பிக் சிஸ்டர் லிட்டில் சிஸ்டரா ஜெல்லசி லெவல் ஐ. ஓகே அடுத்து ஆனா ஃபிகரை கோட்டு ஞாபகம் போயிட்டு இருக்கான். ஒருத்தரும் சொல்லாம இருக்கீங்க யாரா நீங்க? போடுறாரு பட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா அப்படியே அந்த சீன் ரீக்ரியேஷன் நல்லா தான் இருக்கு. ஃப்ரீ ஃபயரா பப்ஜின்னு தெரியல, இது பப்ஜி தானே இது. ஓகே பப்ஜி தான், பப்ஜியில் ரீக்ரியேட் பண்ணுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒர்க். வெரி குட்ரா, கை கொடு. ஓகே அடுத்து என்னாச்சு சார் உங்க சரக்கு மேட்டர்? போர்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்களா? இந்த பிசினஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தொழில் தெரியும், ஆனா பணம் இல்ல. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. இப்போ என்ன சார், இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில லட்சம் இருந்தா உங்க சரக்கெல்லாம் காப்பாத்துவீங்களா? சம்பாதிங்க, ஆனா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 20% எங்களுக்கு, 10% அவனுக்கு, 10% எனக்கு. சூப்பர். A few hours later. ஆக்சுவலி அந்த படம் பார்க்க கூட தோணும் நமக்கு. எக்க வந்து நம்ம ராம்கி ஏமாத்தி ஓடுறான்னு தோணும். பட் இது நல்லா இருக்கு எடிட். ஒரு வேளை காந்தி பாபா மீட் பண்ணது என்ன இருக்கும்? கோவிந்தா கோவிந்தா அதோட முடிச்சு கட்டிருப்பாங்க. லட்சம் காசும் போச்சு, பேங்க் வேலையும் போச்சு, பேரு மரியாதையும் போச்சு. நல்ல வேலை. அதான் அவன் லக்கி பாஸ்கர். அடுத்து அம்மா வந்து புத்தகத்துல போட நாய் இருக்குது. இதான் சாகல இந்த பையனுக்கு கிஸ் கஷ்டப்பட பாத்தீங்களா? இதெல்லாம் உருப்படுறதா இது. இவன் சின்ன விவேகானந்தர் நினைச்சு, இவன் சின்ன பிரேமானந்தா. பைத்தியக்காரங்க பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. நடுவில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இருக்குத்தனமா போட்டா என்ன தோணும்? படிச்சு சும்மா அடிட்டு இருந்தா போல, யாரா வேடிக்கை பார்க்கலாம் வைக்கலாதுன்ற மாதிரி தோணுது போலகுது. ரைட்டு. Because of different time zones, when it is Valentine's Day morning on this island, it will already be 6 a.m. in Peru, 9 p.m. in Australia, and February 15 morning in this area. So if a vessel travels in this direction across international date time, it will skip 24 hours in just 1 minute, while the people inside just eat 5-star and do nothing. வாவ் நைஸ். இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? யாரெல்லாம் மெமரி போர்டு பிடிக்காதோ அவங்களாம் அதை ட்ரை பண்ணி பாருங்க. வா மெமரி போர்டு எப்பயா போயிருச்சா இல்ல இப்ப போனா அடுத்த வருஷம் வரும்ல, அடுத்த வருஷத்தை யூஸ் பண்ணி பாருங்க ட்ரிக். நம்பி நாராயண் இவருதாயா, இவரே வச்சு படம் எடுத்தாங்க. ராக்கெட் இவருதான், இவர் படம் தான் அது. தலைவன் அப்பயே அந்த மாதிரி ஒருத்தர் பாத்தியா? ஒரு தலைவன் இந்த மாதிரி இருந்து பாரு போல, மோட்டர் சிங்கிளா இருந்து பாரு போல. அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். அவங்க செஞ்சு வச்சது சூரியவர்தன் சிலை, ஆனா அங்க இருந்தது கருடனோட சிலை. சொன்ன மாதிரி இதே மாதிரி ஹேர் ஸ்டைலு, இதே மாதிரி கண்ணாடி போட்டதுனால அவனுக்கு கப்பி சட்டை போல யார வதியிருந்து அடிட்டு. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. நைட்டு படம் பார்த்துருப்பா போல, அதே மாதிரி வச்சு விட்டா போல. ஒருவேளை கிஃப்ட் கூட வரைச்சு குத்தா நான் இருக்கேன்.
என்னடா என்ன வயசுல யாரும் அஞ்சு வச்சிருக்கேன் ஜிம்மக்கா பாவியா உடிங்க அவள சாலா நீ யாருடா? ஓகே சார் பார்த்து மீன் போலாம். என்ன பேசுறப்பலனா குட்பாடாகிலிக் படம் வரும்போது கூட வந்து இட்லி கடை படம் வரும்போது போல அதுதான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. பாவம்னா தனுஷ் சொன்னாங்க ஆல்ரெடி எங்களோட பிரச்சனை மாறிட்டு இருக்காரு. இப்படியா டார்ச்சர் பண்றது பாவம்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ட்ரெய்லர்ல ஒரு இட்லி ஒதுக்கலாம் மாதிரி அப்புறம் என்ன இவங்க சும்மாவே பழப்ப கலப்புவாங்க. இது கொப்பு சிவராய் பிடிச்சி கதை சொல்ல முடியாது. தேட்டருக்குள்ளே வந்து வரும்போது இட்லி கடை எடுத்து வந்துவானுங்க பொழுது இட்லி கூட எடுத்துட்டு வந்து இதே வேலை பாப்பானுங்க பொழுது. கப்பூஸ் வச்சு ஆத்தா என்ன இது? அது ஆர்பிக் மாதிரி தெரியலையே. ஆர்பில் ஏதோ ஒரு போட்டோ இருக்குது. என்ன பண்றது? அடே பேயில போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். வடக்கன்ஸோட பிரெயினே பிரெயின் தான். ஏன் கைப்ப படம் தான் வச்சிருக்கே தெரியுது. அது எது கக்கூஸ்ல பண்ணோம் புரியலையே. பாஸ் பையா படம் பார்த்துட்டு எல்லாம் தான் போவாங்கல்ல அதுக்குத்தான் எயிட்டர் நீ பண்ற வல்லைக்கு கேட்கல. இவன் எதுக்கு பண்ணிருக்கான்னு தான் கேட்டேன். ஏகோன் ஹீரோன் ஹே ஓ ஏகோனா யார் இந்த ஹீரோனா யாருன்னு தெரியாதா உனக்கு? யூடியூப் ப்ரோ யாரா இந்த வடக்கன்ஸ் பண்ற இது கிரிஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தா கமெண்டேஷன் கிரிஞ்சா கிடக்குது. ஓகே பார்த்து மீன் போலாம். உங்க யூரினை நீங்களே குடிச்சு காட்டுங்க பாப்போம். அப்பல நீ வீடியோ ஆஃப் பண்ணா மட்டும் வா. நம்ம யூரினை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணோம். இப்பன்றானா இதை குடிக்க வர சொல்றாங்க. யாரும் நம்பவே மாட்டிக்காங்க. நம்ம அதை எடுத்தே காட்டிடுவோம். என்னடா இது நிறைஞ்சிருச்சு. காய்ஸ் நீங்க கேட்ட யூரின் இதை நம்ம குடிக்க போறோம் காய்ஸ். நான் இதை குடிச்சிட்டேன்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. குடிச்சிருமா காய்ஸ்? கண்ணை மூடிட்டு குடிச்சிருவோம். நீங்க சொன்னது கடையா குடிக்க போறேன். யாரும் நம்பாம இருந்துறாங்க. உங்களுக்கு முன்னாடி லைவ்லயே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் வீடியோ ஆஃப் பண்ணல. காய்ஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் காய்ஸ் வேலையை காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இது மாதிரி அடுத்த எதுவும் சேலஞ்ச் வீடியோ பண்ணனாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு இவன் கூச்சமே பட மாட்டானா? இதுக்கு மேலே என்னால இதை தாங்க முடியாது. டேய் என்னங்கடா இது? சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு நாய வேணாமடா. பெரிய மேன் விஸ்வல்ட் பேர்கில்ஸ் அதனால வந்து குரூப் பர்சன் கூப்பிட்டு போட்டு ஃபேக் தர பண்ணிருப்பா. டேய் என்னங்கடா இது கர்மம். சேலஞ்ச் பண்ணலாம் இது தப்பு இல்ல. இப்படியா கொடுவே என்ன தரம் இந்த லைக்கு ஆசைப்பட்டு எனக்கு பண்ற வேலை இருக்குது. சேலஞ்சுன்ற பேர்ல கொடு பண்றீங்க. ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பெருசா ஷேர் பண்ணுங்க. மீம் ரியாக்ஷன் வந்து இதெல்லாம் கட் பண்ணி நம்ம கேப்டன் சேனல்ல போடுறேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. வீக்லி போ ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துல வந்து கேப்டன் வந்து ஷார்ட்ஸா போடுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பெருசா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன போலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுதான் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி. இது வந்து மேல இருக்கிறது நம்ம சேனலோட ஐடி, கீழே நம்ம இன்ஸ்டா ஐடி. அது சேனல் ஐடியா இதுல ஆக்டிவா இருப்பேன். ஓகேவா? இப்போ பாருங்க ப்ரோ அப்படின்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நான் பார்த்து மீம் ரியாக்ஷன்ல போட்டு விடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன். Bye.